வணக்கம் நண்பர்களே, முக்கிய சில செய்திகளை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று தஞ்சாவூருக்கு விஜய் வந்திருந்தார்ல, விஜய் அவர்கள் தஞ்சாவூருக்கு வருவதை ஒட்டி விஜயுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வழக்கம் போல் கூடிட்டாங்க. மீடியாக்கள் ஒவ்வொருத்தங்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்தாங்க. கையில் உங்களுடைய குழந்தையோடு வந்திருக்காங்க, பெண் குழந்தையோடு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பொண்ணை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. விஜயே உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பிடிக்கும், ஓகே, தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும். ஆனால் பெத்த குழந்தையை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறதா ஒரே கேள்வியாக இருந்துச்சு. நேற்றுலேருந்து இந்த கேள்வி தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதே தஞ்சாவூரில் இன்னொரு இடத்துல விஜயை பார்க்குறதுக்காக 2 இளைஞர்கள் பைக்கில் வந்திருக்காங்க. வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுது. விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அந்த இளைஞருடைய அப்பா கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பையனை அட்மிட் பண்ணிவிட்டு அவர் சோகத்தோடு நிற்கிறாரு. செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தனக்கு எத்தனை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் பெரிய பணக்காரர்கள்லாம் கிடையாது, பால் வியாபாரியாம். உடனே அந்த செய்தியாளர் கேட்குறாரு, 2 லட்சம் ரூபா பெரிய காசாச்சே, எப்படி கட்டினீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பிள்ளையாச்சே எப்படி விட முடியும், விரட்டி தான் கொடுக்கணும். இப்போ தான் சமீபத்தில் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் 12 லட்சம் ரூபா செலவு பண்ணாராம். 12 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் இப்போ தான் வந்து பார்த்தேன். அது முடிகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த இன்னொரு இஷ்யூ, பிள்ளையை விட்டுறவா முடியும், இனிமேலாவது பிள்ளைகள் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். நான் படித்து சொன்னேன், இது மாதிரியான கூட்டங்களுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொன்னேன், இனிமேலாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளையை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு அம்மா, ஒரு பெற்றோர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையாச்சை எப்படி விட்டுற முடியும், விரட்டி தான் காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா. இப்படியும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நேற்று என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மெஹபூபா முஃப்தி இருக்காங்களே, காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர், அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய புகைப்படங்களை எரிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொமேனியை கொண்டுட்டாங்க. இது பற்றி தான் நம்ம தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இந்தியாவிலையும் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொமேனிக்கு ஆதரவாக பேரணியெல்லாம் போய்க்கு இருக்காங்க. மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியெல்லாம் நேற்று தமிழகத்தில் கூட நடந்திருக்கு. ஜவாஹிர் உல்லாலாம் கலந்துக்கிட்டாரு. நம்ம சொல்கிறது இதுதான், கொமேனிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்? மும்பை டெரர் அட்டாக் நடக்கும்போது கூட ஈரான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலை, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மும்பை டெரர் அட்டாக் நடக்கும்போது அப்படிப்பட்ட ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டது. அது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை. அதை எதுக்காக இந்தியாவில் போராட்டம் நடத்திக்கிட்டு பேரணி நடத்திக்கிட்டு என்ன யூஸு அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிருக்கோமா? இதில் காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் அவங்க களமிறங்கி வீதிக்கு வந்து ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய புகைப்படங்களுக்கு தீயை வச்சு கொளுத்திருக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நெதன்யாகுக்கும் ட்ரம்ப்புக்கும் சப்போர்ட் பண்ணலை, ஆனால் ஒரு கேள்வியை மெஹபூபா முஃப்தி கிட்ட நாங்கள் கேட்கணும். என்ன கேள்வினா, 1993 மும்பை பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு, 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துச்சு, 2004 ரெட் ஃபோர்ட் அட்டாக் நடந்துச்சு, 2004 தீமாப்பூர் பாம்பிங், 2005 டெல்லி பாம்பிங், 2009 26/11 டெரர் அட்டாக்கு, 2016 பதன்கோட் அட்டாக்கு, உரி அட்டாக்கு, புல்வாமாவில் 2019 அட்டாக்கு, பெகல்காம் அட்டாக்கு, இவ்வளவு டெரர் அட்டாக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. என்னைக்காவது மெஹபூபா முஃப்தி இதே மாதிரி வீதிக்கு வந்து பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களுடைய புகைப்படங்களை எரிச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை காட்டுங்க, மெஹபூபா முஃப்திக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை காட்டுங்க. நம்ம நாட்டில் நடந்த கொடூரத்தை கண்டித்து இது மாதிரி வீதிக்கு வந்து போராடலை மெஹபூபா முஃப்தி, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு கொளுத்திக்கு இருக்காங்க அப்படின்னு பாஜக கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கலும் நடந்துருச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இவங்க ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க கூட்டணி ஒப்பந்தம் படி. அதில் காங்கிரஸ் சார்பாக கிறிஸ்டோஃபர் திலக் அப்படிங்கிறவர் எம்பி ஆகிறாரு. தேமுதிக சார்பாக LK சுதீஷ் எம்பி ஆகிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு மறுபடியும்.
அன்புமணியும் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. ஸோ இந்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அடுத்து கடைசி என்ன பார்க்க போகிறோன்னா, தினகரன் இருக்காங்களே, அவங்க அண்ணாமலையை பற்றி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஸில் அண்ணாமலை அவுட்டு, உற்சாகத்தில் அதிமுக எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதி யாருக்கு, பாஜகவுக்கா அதிமுகவுக்கா, அந்த ரேஸில் அண்ணாமலை அவுட்டு. அதிமுக எம்எல்ஏ கேஆர் ஜெயராம் இருக்கார்ல, அவர் தொகுதியில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டுறது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, பரிசு பொருட்கள் வழங்குறது, இது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார், பம்பரமாக சுற்றி வராரு தொகுதியை. அதனால் இந்த சிங்காநல்லூர் தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க. தினகரன் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பேப்பர். திமுகவுக்கு அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிறது திமுகவுக்கு பிடிக்குமா? எம்எல்ஏ ஆகிட்டு சட்டப்பேரவைக்குள்ளே போயிட்டா நோண்டி நொங்க எடுத்துருவார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார் திமுகவை பார்த்து, ஒவ்வொரு திட்டங்களுக்கும் கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பார். அதனால் அண்ணாமலை எம்எல்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு திமுக வேண்டிக்கு இருப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் அண்ணாமலை வளருவது அதிமுகவுக்கும் பிடிக்காது தான். ஆனால் பாஜக மேலிடம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா பாஜக மேலிடத்துடைய கம்பல்சன் காரணமாக தான் அண்ணாமலை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட போகிறாரு. தகவல் கிடச்சிருக்கு. அண்ணாமலை வேண்டாங்கிறாரு. ஆனால் பாஜக மேலிடம் தான் இல்லை, மக்களுக்காக உங்களுடைய குரல் சட்டப்பேரவையில் எதிரொலிக்கணும், சட்டப்பேரவையில் கேட்கணும், மக்களுக்காக நீங்கள் அசம்பிளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாஜக மேலிடம். கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, இந்த 3ல் ஏதோ ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சிங்காநல்லூர் தொகுதி கட்டாயமாக வேணும் அப்படின்னு அழுத்தமாக கேட்டிருக்காரு. அப்போ சிங்காநல்லூர் தொகுதி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அமித்ஷா இபிஎஸ்சி கிட்ட கேட்டதுனால சிங்காநல்லூர் மோஸ்ட் ப்ராபபிளி பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினகரன் போடக்கூடிய அந்த நியூஸ் கார்டெல்லாம் நம்ம உண்மை நம்ப முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் உள்ளடி வேலைகள் நடக்கிறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலெல்லாம் அண்ணாமலை கவனமாக இருக்கணும். அண்ணாமலைக்காக தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய வாலண்டியர்ஸும் கவனமாக தேர்தல் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.